ஓராண்டாக ஜெயிலில் இருக்கும் அண்ணன், ஓராண்டாக காணாமல் போன தம்பி. ஜூன் 14, 2023 பலருக்கும் பல நினைவுகளை வழங்கியிருக்கும். குறிப்பாக 90s கிட்ஸுக்கு பலவிதமான சிறு வயது ஞாபகங்கள் கூட வந்து போயிருக்கும். பொதுவாகவே 90s குழந்தைகள் எல்லாம் தங்களுடைய அப்பா ஸ்கூலுக்கு கூட்டி போக வண்டியில் ஏற்றும்போது திடீரென்று ஐயோ அம்மா தலை வலிக்குது, ஐயோ அம்மா வயிறு வலிக்குது என்று புலம்ப ஆரம்பிப்பாங்க. ஸ்கூலுக்கு போவதை கட்டடித்து விட்டு ஜாலியாக வீட்டில் உட்கார அவர்கள் போடும் திட்டமாகத்தான் இது இருக்கும். அதுபோல அமைச்சர் ஸ்தானத்தில் இருந்த ஒருவர் நெஞ்சுவலி என்று துடிதுடித்தபடியே தலையில் கை வைத்துக் கொண்டிருந்த காட்சி அனைவரையும் அதிர வைத்தது. ஒரு வழியாக பல்வேறு இன்னல்களையும் இடையூறுகளையும் தாண்டி வெற்றிகரமாக முதல் ஆண்டை ஜெயிலில் நிறைவு செய்துள்ளார் செந்தில் பாலாஜி அவர்கள். அமைச்சராக சுற்றி கொண்டிருந்த போது டாஸ்மாக் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கிறார் என்ற குற்றச்சாட்டோடு வலம் வந்து கொண்டிருந்த செந்தில் பாலாஜி கடைசியில் ஜெயிலில் கரிசோறு கிடைக்க வேண்டும் என்ற ஸ்பெஷல் அலவன்ஸுக்காக இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறாரோ என்றெல்லாம் சந்தேகம் எழும்படி அமைந்தது கடந்த ஒரு வருடம். நெஞ்சுவலி என்று கூறியவருக்கு கரிசோறு அலவன்ஸ் எதற்கு என்று எதுகை முனையில் எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள் சிலர். அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான மருத்துவ ரிப்போர்ட் தான் இன்னும் பல அதிர்ச்சிகளை வெளிக்கொண்டு வந்தது. சாதாரண இரத்த கொதிப்பு துவங்கி மூளையில் கட்டி என்பது வரை மருத்துவ ரிப்போர்ட் டிசைனாக ரகமாக வந்தது. நடுவில் ஒரு முறை இதயத்தில் ஆபரேஷனும் செஞ்சிட்டாங்க. ஒரு மனுஷன் இவ்வளவு நோயுடன் நடமாட முடியுமா என்று மக்களே அதிசயிக்கத்தக்க வகையில் அமைந்தது செந்தில் பாலாஜியின் மருத்துவ அறிக்கைகள். ஆனாலும் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் என்பதுதான் கடந்தது இந்த ஒரு ஆண்டு. எப்படியெல்லாமோ முட்டி மோதி பார்த்த பிறகும் கூட ஒரே ஒரு முறை கூட அண்ணனுக்கு ஜாமீன் கிடைக்காதது மிகுந்த ஏமாற்றம் மற்றும் வருத்தம். செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சோதனையிட்ட போது அவர்களை லோக்கல் கும்பல்கள் தாக்கியது. அப்போது அண்ணன் மீது பற்றற்ற பாசம் கொண்ட விழுதுகள் ஒரு போஸ்டர் ஒட்டினார்கள். காலா திரைப்படத்தில் வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் புகைப்படம் போல எடிட் செய்து இது செந்தில் பாலாஜியின் கில்லா என்று இங்கிருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுத்துக்கொண்டு போக முடியாது என்றெல்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டினாங்க. ஆனா இந்த போஸ்டர் அடித்த சில நாட்களிலேயே ஒரு பிடி மண்ணெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது, எங்களுக்கு செந்தில் பாலாஜி மட்டும்தான் தேவை என்று அண்ணனையே அலேக்காக எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். எனக்கு எதிரிகள் எல்லாம் வெளியில இல்லடா என்று அநேகமாக அங்கலாய்த்து கொண்டிருப்பார் செந்தில் பாலாஜி. பல தடைகளை தாண்டி இந்தியன் 2 படமே ரிலீஸ் ஆக போகிற நிலைமையில் இருக்கிறது. ஆனால் அண்ணன் செந்தில் பாலாஜி எப்போது ரிலீஸ் ஆவார் என்பது இன்னும் மர்மமாகவே இருக்கிறது.